எனவே அந்த இயல்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் காந்த சக்தி போல செயல்படக்கூடிய ஒரு யோகம் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்தீர்கள் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. இன்றைய தினம் மனதார கூட யாருக்குமே துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட, செழிப்புடன் வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். வளர்பிறை தினமான இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் உபவாசம் இருந்து பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக இன்றைய தினம் அமையுங்க. இன்னைக்கு நமது கடகராசிக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன், தனஸ்தானாதிபதியான சூரியனுடன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மிகச்சிறந்த யோகம் அமைப்பாகுங்க. இன்றைய தினம் 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையானது அதிகமான நல்ல நன்மைகளை நமது கடகராசி என்பவர்களுக்கு வழங்கும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது உறவினர்கள் மூலமாகவோ உங்களது நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மன திருப்தியான நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் இன்னும் நல்ல நன்மைகளை உங்களுக்கு தரும். பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பண வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் அமையலாம். எனவே ஒருபுறம் பண வரவு வரும், மறுபுறம் அது செலவாகும். ஆனால் உங்களுக்கு மன திருப்திகள் கண்டிப்பாக இருக்குங்க. தொழிலில் மாற்றலாமா அப்படின்ற மாதிரி தொழில் மாற்ற சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நாளென்ற தினம் அமைப்பெறுங்க. உங்கள் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவைங்க. மனம்தான் வாழ்க்கையோட நுழைவாயில். ஏன்னா மனதில் தான் எது நல்லது எது கெட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். ஸோ மனதை ஆரோக்கியமாக பராமரித்து விடுவது நல்லது. கண்ட கண்ட குப்பையெல்லாம் மனசில் ஏற்றிக்காதீங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் கட்ட தேவையான ஒரு ஒளியை உங்கள் மனம்தான் கொடுக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய தினம் நீங்கள் மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் தவிர தீவிர சிந்தனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. அதை அளவு பண்ணாதீங்க. இன்றைய தினம் திருமண முயற்சிகள்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் இப்பொழுது திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய ஒரு யோகம் அமைப்பெறும். கவர்மெண்ட் வழியில் ஏதாவது எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன திருப்தியில் மன சந்தோஷங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கும். நீங்கள் என்ன தகவல் எதிர்பார்த்திருக்கீங்களோ இது ரொம்ப நாளாக காத்திருந்த தகவல் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மீது நீங்கள் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் அப்படி செய்யலைன்னா குழந்தைகளோட உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களது குழந்தைகள் மீது இன்றைய தினம் முழுவதும் ஒரு கண் வைத்திருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இயல்பாகவே நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீங்க. அது இன்றைய தினம் மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தியாக அமையுங்க. எனவே மற்றவர்களை நீங்கள் ஈஸியாக இன்னைக்கு கவர் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் காணப்படுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு மற்றவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய வகையில் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். ஒரு மன சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் முட்டாள்தனமாக உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஆனால் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்லபடியான ஒரு நல்ல சூழ்நிலையை அமையும். இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் ஏதாவது பார்ட்னர்கள் இருந்தாங்க அப்படின்னா, கூட்டு வியாபாரம் இருந்ததுன்னா உங்களுடைய பார்ட்னர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் ஒன்றாக பேசுவதன் மூலமாக சரி செஞ்சுக்கணும். அது தவிர நீங்கள் அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுடைய பார்ட்னருடன் அமர்ந்து பேசுங்கள். எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்தில் பூங்காவில் வாக்கிங் போகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் உங்களது நெருங்கிய நீண்டகால நண்பர் ஒருவர் சமீப காலமாக சில கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்த ஒருவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை ஒரு தேவதையைப் போல உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவதால் இல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்றைய தினம் அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா
இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா தினசரி நமது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரதுக்காக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயல் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி மன மகிழ்ச்சியோடு இன்னைக்கு ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக மன திருப்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் காரிய வெற்றிகளை பெற முடியும். புதிய பொருட்களை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களது உறவினர்கள் மூலமாகவோ உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் பண வரவுகளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது பண வரவை மேம்படுத்திக் கொள்வதற்கான சூழல் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வம்பு வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஏதாவது பஞ்சாயத்துகள் நிலவி இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமையுங்க. வெவ்வேறு வகையில் பண வரவுகளும் வரும். பணம் எப்படி சம்பாதிக்கிறங்கிற புதிய யோசனைகள் உங்களுக்கு வரும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஆனந்தமான ஒரு நாள் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணும்னு நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடாமல் விட்டுறாதீங்க. மேலும் இந்த வீடியோ பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோட எப்பொழுதும் இணைந்திருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.